பாலியல் கொடூரமாக கொல்லப்பட்ட பீகார் இளைஞரின் மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என பிரேத பரிசோதனையில் கூறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தலுக்கு ஆளான தடயங்கள் எதுவும் இல்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் ஏற்பட்ட காயம் காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். கைதானவர்களை பொறுத்தவரைக்கும் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில் பிரேத பரிசோதனையின் முடிவு வேறு மாதிரியாக வெளிவந்திருக்கிறது. வேறு என்னென்ன முக்கிய விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அடையார் கொலை வழக்குல பீகார் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தான் அந்த கைதான குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்தார்கள். அதே போல 2 வயது குழந்தையும் கொலை செய்யப்பட்டு அதன் பிறகு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அதே போல 2 வயது குழந்தைக்கு எந்த ஒரு பாலியல் சீண்டல் இல்லை. இதுல முக்கியமாக பீகார் பெண் மற்றும் 2 வயது குழந்தையுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை தற்போது வெளியாக இருக்கிறது. ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அந்த பிரேத பரிசோதனை நடந்தது. பீகார் பெண்ணை அந்த பிரேத பரிசோதனை செய்த பேராசிரியர், உதவி பேராசிரியர்கள், மருத்துவர்கள் சிவகுமார் மற்றும் ரகுராம் ஆகியோர் அடங்கிய அந்த மருத்துவ குழுவினர் தான் பிரேத பரிசோதனை செய்தனர். பிரேத பரிசோதனை முழுவதுமாக வீடியோகிராஃப் செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட ஆய்வுல பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான எந்த தடயங்கள் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம முக்கியமாக தலையில இரும்பு கம்பினால் தாக்கியதனாலதான் அந்த ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக தான் இந்த பெண் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. 5 நாட்களுக்கு மேலாக உடல் அந்த குப்பை கிடங்குல, அந்த பெண்களுடைய குப்பை கிடங்குல இருந்ததுனால அழுகிய நிலையில இருந்திருக்குது. அதன் காரணமாக தான் மருத்துவர்களால சரியாக சொல்ல முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தடவியல் நிபுணர்கள் ஆய்வை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். கொலையாளிகள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தான் வாக்குமூலம் அளித்தார்கள். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையை தற்போது அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அறிக்கையானது கூறப்படுகிறது. உடல் 5 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டதுனால உடல் பாகங்கள் அழுகிய நிலையிலும் இதன் காரணமாக இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா இல்லையா அப்படின்ட்டு அந்த கண்டுபிடிக்கிறதுலையும் சுருக்கம் ஏற்பட்டிருக்கிறதாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அதே போல பாலியல் வன்கொடுமை செய்வதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை எனவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.